வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். களித்தீர்த்தால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் களித்தீர்த்தால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேல் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்து மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துணை பேராசிரியர்கள் ஆல்பர்ட் ஜோசப் ராஜ், ராகினி, ஃபைரோஸ், அருண் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை துணை பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழாவை ஒட்டி நடந்த அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேவ மன்றாட்டுகளுடன் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை கொடி இறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த அலங்கார தேர்பவனில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் TKS-M மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதிய அரசு பதவியேற்பு விழாவை ஒட்டி சட்டசபையில் உள்ள அறைகள் புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடந்தது. அதில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள NR காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, லாஜக 1 ஆகிய இடங்களில் வெற்றி பெற்றன. இதையடுத்து தேஜ கூட்டணி சட்டசபை தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதிய அரசு பதவியேற்கும் விழா வரும் 13ஆம் தேதி நடக்கிறது. அதையொட்டி சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகம், அமைச்சர்கள் மற்றும் MLA-க்களின் அறைகள் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. சட்டசபை வெளிப்பகுதி சுத்தம் செய்து புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் நடத்திய ஒரு வார தீவிர சோதனையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடம் 9,60,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனியர் SP திவ்யா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மற்றும் பொது இடங்களில் மது அருந்தல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனைகள் மேற்கொண்டு மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கண்டறிந்து வருகின்றனர். அதன்படி கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. அதில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக மொத்தம் 96 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 9,60,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் மது அருந்தி மக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 43 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதையில் வாகனம் ஓட்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், அதிவேக மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட போக்குவரத்து விதி மீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும். விதி மீறல்களில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமங்கள் சட்டப்படி இடைநீக்கம் செய்யவும் பரிந்துரைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோடு பாஜக MLA-க்கள் இருவர் மே 13இல் பதவி ஏற்கிறார்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமையும் ஆட்சியில் கடந்த முறையைப் போலவே பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்படும் என ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேரடியாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி வழங்க முதல்வர் ரங்கசாமி சம்மதித்துள்ளார். நாளை மறுநாள் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க உள்ளார். முதல்வரோடு பாஜகவை சேர்ந்த 2 MLA-க்கள் பதவியேற்க உள்ளனர். பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம், காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக MLA ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதற்கான விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற உள்ளது. ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். NR காங்கிரஸ் தரப்பில் அமைச்சர்கள் எப்பொழுது பதவியேற்பார்கள் என்று விசாரித்த பொழுது முதல்வர் முதலில் பதவியேற்பார். NR காங்கிரஸை சேர்ந்த MLA-க்கள் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. அவர்கள் வேறொரு நாளில் பதவியேற்பார்கள். NR காங்கிரஸ் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு ஆகியோருக்கு அமைச்சர் பதவி உறுதியாகியுள்ளது. மற்றொரு அமைச்சர் பதவிக்காக சிவக்கொழுந்து, நாராயணசாமி ஆகியோர் முயற்சிக்கின்றனர் என்றனர்.
புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி தேர்பவனி நடந்தது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்துக்கு வந்தனர். பின்னர் பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு ஆலய கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழா இந்த முக்கிய நிகழ்ச்சி ஆடம்பர தேர்பவனி நேற்று நடைபெற்றது. விழா நடைபெறும் நவநாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இருவேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலைக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், சிவகுமார், மகேந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் மீது மே தினத்தன்று L&T நிர்வாகம் வழங்கிய பொய் புகாரினை விசாரணை செய்யாமல், போராட்டத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் L&T நிர்வாகம் வழங்கியுள்ள புகாரினை விசாரணை நடத்தாமல் L&T நிர்வாகத்தின் கைப்பாவையாக செயல்பட்டு தொழிலாளர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவ்வழக்கில் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது தொழிலாளர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இவ்வழக்கை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கவும் இனி வரும் காலங்களில் தொழிலாளர்கள் அனைவரும் பணி பாதுகாப்போடு சுமூகமான முறையில் பணியாற்றிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக நாஜிம் MLA நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சி தலைவராகிறார். புதுவையில் மீண்டும் NDA ஆட்சி அமைகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் 13 தொகுதியில் போட்டியிட்ட திமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதனால் திமுக எதிர்க்கட்சி ஆகிறது. காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற நாஜிம் MLA புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக செந்தில்குமாரும், கொறடாவாக செந்தில், செயலாளராக கார்த்திகேயன், பொருளாளராக விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாஜிம் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நமச்சிவாயம் டெல்லி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்க உள்ளது. இதன் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட என் ரங்கசாமி பாஜக, அதிமுக, லஜக ஆகிய கட்சி MLAக்கள் ஆதரவு கடிதத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவரான நமச்சிவாயம் டெல்லிக்கு சென்றுள்ளார். அங்கு கட்சியின் அமைப்பு செயலாளர் சந்தோஷை சந்தித்து பேச உள்ளார். மேலிட ஆதரவுடன் அமைச்சர் பதவியை பெற நமச்சிவாயம் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆரோவில் அருகே இடத்தகராறில் அத்துமீறி ஆயுதங்களோடு நுழைந்து மூதாட்டியை மிரட்டியதாக முன்னாள் MLA கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் எடிசன் வீதியை சேர்ந்தவர் ஆனந்தன் மனைவி குப்பு. இவருக்கு வயது 71. இவர் திருச்சிட்டம்பலம் கூற்றோடு பகுதியில் பாலச்சந்தர் மற்றும் சர்வகைனா ஆகியோரிடம் 11 ஏக்கர் நிலம் கடந்த 2025ஆம் ஆண்டு வாங்கி கிரகயம் செய்துள்ளார். இந்த இடம் சம்பந்தமாக குப்பு குடும்பத்தினருக்கும் காலாப்பட்டு தொகுதி முன்னாள் MLA கல்யாணசுந்தரம் ஆகியோருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று முன்னாள் MLA கல்யாணசுந்தரம், நாவர்குளம் பகுதியை சேர்ந்த அசோக், வினோத், சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் அந்த இடத்திற்கு சென்று தடி, கடப்பாறை கொண்டு இரும்பு வேலியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குப்புவை முன்னாள் MLA கல்யாணசுந்தரம் தரப்பினர் ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து மூதாட்டி குப்பு கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன் குமார் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் MLA கல்யாணசுந்தரம், அசோக், வினோத், சரண்ராஜ் மற்றும் சிலர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.